டேரக்டருங்கிறது வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பார். அவருக்கு என்ன வேணும், பேக்ட்ராப் என்ன வேணும், கிளாத் கலர் பேலட் என்ன வேணும், ஒரு லைட்டிங்கை எப்படி இருக்கணும், ஒரு ஆர்டிஸ்டோட ஒவ்வொரு ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும், ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பார். நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த படம் தொடங்கினதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணார். ஒரு ஈவினிங் டைம் இருக்கும். மாஸ்டர், இந்த படம் கொஞ்சம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும் மாஸ்டர். எனக்கு இந்த படம் கமிட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் தூக்கமே வர மாட்டேங்குது மாஸ்டர். இவ்வளோ ப்ரெஷராக இருக்குன்னு சொன்னேன். எல்லாம் நல்லா பண்ணலாம் சார். ஏன்னா எனக்கு தெரியும் சார், ஒரு டைரக்டராக அவர் வந்து எவ்வளோ ப்ரெஷருக்குள்ளே இருப்பார். ஏன்னா பெரிய பட்ஜெட்டு, இதை தூக்கி நிப்பாட்டணும். இதை விட என்னென்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இப்போ நம்பி வந்திருக்கிறாங்க. ஆமாம், நம்பி வந்திருக்கிறாங்க. இப்போ மோகன்லால் சார்லாம் நான் அதை பாராட்டினேன். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில டைரக்டர்ஸுக்கு வந்து ஹீரோவுக்கு நல்ல பில்டப்ஸ் எடுப்பாங்க. ஆனால் அந்த ஹீரோ வந்து இன்னொருத்தரை வச்சு எடுக்கிறப்போ வந்து அந்த ஹீரோவுக்கே பில்டப் எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் இவர் அந்த வேலையை அப்படி செஞ்சார். சொன்னேன், ஒரு மாஸ் ஹீரோ இன்னொரு ஹீரோவுக்கு மாஸாக ஒரு சீன் பண்ணியிருக்கீங்க சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னேன் நான்.